ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய மார்க்கெட். அதுவும் யார் எடுக்கணும் தெரியாமயே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல பேர். இருப்பாங்க. இது சப்ளிமெண்ட்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் உடல்ல குறைபாடு இருக்கும்போது அந்த மாத்திரையை எடுக்கிறதா சப்ளிமெண்ட். நம்ம இப்போ தான் நெல்லிக்காய் மாத்திரை எல்லாம் அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சப்ளிமெண்ட்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கொடுக்குற சப்ளிமெண்ட் அளவுக்கு நீங்கள் 10 நெல்லிக்காய் சாப்பிட முடியாது. டெய்லி நீங்கள் எப்படி 10 நெல்லிக்காய் சாப்பிடுவீங்க, அதுக்கு ஒரு மாத்திரையை சாப்பிட்ருங்க அப்படின்னு தான் இந்த சப்ளிமெண்ட் மார்க்கெட் வருது. இப்போ முதல்ல ஏன் சப்ளிமெண்ட் சாப்பிடக்கூடாது, ஏன் கூடணும் அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்கு. எனக்கே இது சரியான சென்ஸான்னு தெரியாது. ஆனால் என்னோட நம்பிக்கை, என் பர்சனல் நம்பிக்கையில் நான் சப்ளிமெண்ட்டை டூ மச் ஆஃப் சப்ளிமெண்ட்டை நான் ஏற்றுக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன் நம்மளுக்கு சப்ளிமெண்ட் சாப்பிடும் அளவுக்கு அவசியம் வந்தது, இதோட ரூட் காஸ் என்ன, ஏன் எனக்கு ஹெச்பி குறைஞ்சிது, உணவே மருந்துங்கிற மாதிரி மாத்திரையே உணவாயிடும், நாளைக்கு ஆசைப்பட்டு கூட சாப்பிட முடியாது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். உணவும் உணர்வும் அப்படின்ற தொடரில் நியூட்ரிஷனிஸ்ட் திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள் அவங்க கொடுத்த கவுன்சிலிங் பற்றியும் அவங்க சந்தித்த அனுபவங்கள் பற்றியும் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்றைக்கும் இணைஞ்சிருக்காங்க. அவங்களை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். குறிப்பாக நம்ம தொடர்ந்து பல எபிசோட்ஸாக நம்ம உணவு ரீதியாக பல பழக்கங்களை பேசிட்டே வந்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கு குறிப்பாக ஒரு மிக முக்கியமான கான்செப்ட் எடுத்து பேசணும் அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் இன்றைக்கி பேசி ஆகணும். ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் சப்ளிமெண்ட். அது ஃபுட்டையும் அதாவது பரவாயில்ல, எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களே ஜிம்முக்கு போயிட்டு ப்ரோட்டீன் பவுடர் வாங்கிட்டு வராங்க. இது எதுக்குடா அப்படின்னா, இது ஹை இன்டென்ஸ் ஒர்க் அவுட்டுக்குமா அப்படிங்கிறான். அப்புறம் கிரியாட்டின் அப்படின்னு, எதுக்குடா கிரியாட்டின், உனக்கு அப்படிலாம் ஒன்றும் கம்மியாக இல்லையே. இல்லைம்மா, எங்கள் ஜிம்மில் அதை மாரி சொல்லியிருக்காங்கம்மா. பேச வேண்டியது நிறையா இருக்குது. இதை ஒரு நம்ம சப்ளிமெண்ட்டுக்கே ஒரு 4 எபிசோடு போடணும். ஏன்னா அது ஒரு சின்ன உலகம் இல்லை. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய மார்க்கெட். அதுவும் யார் எடுக்கணும் தெரியாமயே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல பேர். இருப்போம். எந்த ஆலோசனையும் கிடையாது. ஆமா, நேற்றுக்கு ஒருத்தர் லாங்குவிட்டி இதுன்னு சொல்லி ஒரு ட்விட்டர் பார்த்தேன். நான் இதெல்லாம் ஹெல்த் சம்மந்தமாக நிறையா பார்ப்பேன், எக்கச்சக்கமாக பார்ப்பேன். ஏன் அப்படின்னா அது என்னோட ஃபீல்டு, நான் அப்டேட் பண்ணி ஆகணும். லாங்குவிட்டி பற்றி ஒரு பெரிய ஆள் இருக்காரு. நீங்கள் எவ்வளோ சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 102 சப்ளிமெண்ட் எடுக்கிறேன். ஒரு நாளைக்கு 102. இமேஜின் இந்த சப்ளிமெண்ட். இது ஓவர் ஹைப்டாக இருக்குது மார்க்கெட். முதல்ல உங்களோட பார்வையில் சப்ளிமெண்ட்னா என்ன, இதோட வரலாறு பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா? எங்கேருந்து ஆரம்பிச்சது, எதுக்காக? இப்போ நம்ம ஊரில் எப்போதுமே சத்து மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். உடம்பு ரொம்ப சோர்வாக இருந்தால் டாக்டர்கிட்ட போய் சத்து மாத்திரை வாங்கிக்க. சத்து மாத்திரைங்கிறது தான் சப்ளிமெண்ட். இது பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ இந்த சத்து மாத்திரை பல வருட கணக்குகளாக நம்ம நியூரோபியன் மாதிரியான ஊசி, நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, B12 கம்மியாக இருந்தால் B12 போடுறது, மல்டிவிட்டமின் கம்மியாக இருந்தால் மல்டிவிட்டமின் மாத்திரை சாப்பிட்றது. முன்னெல்லாம் இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு விட்டமின் கம்மியாக இருக்கா இல்லையாலாம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பி காம்ப்ளெக்ஸ், எல்லா விட்டமினும் இருக்கிற பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கொடுப்பாங்க. இதுதான் வரலாறு. அதுக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்ட முதல் சப்ளிமெண்ட்டு. வீட்டில் பார்த்தீங்கன்னா சத்து டானிக்கு, சின்ன வயசில் சத்து டானிக் கொடுப்பாங்க. விட்டமின் டானிக் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா காட்லிவர் மாத்திரைன்னு ஒன்று வரும். நாங்களாம் இதெல்லாம் ஒரு 40 வருஷம் முன்னாடி கதை சொல்கிறேன். நான் ஒரு 10 வயசு 8 வயசு இருக்கிறப்பெல்லாம் எங்கள் அப்பா காட்லிவர் மாத்திரை அப்படின்னு சொல்லி மீன் எண்ணெய் மாத்திரை வாங்கி தருவார். ஸோ அப்பயே உண்டு. நான் இப்போ சொல்கிறது இன்றைக்கி வந்தது இல்லை. 40 வருஷம் முன்னாடி நான் குழந்தையாக இருக்கும்போது எனக்கு காட்லிவர் மாத்திரையெல்லாம் கொடுத்த நினைவு உண்டு. அப்புறம் இன்னும் வரலாறுக்கு நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா, நம்ம குடிக்கிற அந்த கஷாயம், அப்புறம் நாட்டு மருந்துகள், அதுலேயுமே நிறைய சப்ளிமெண்ட். இந்த சக்தி கம்மியாக இருந்தால் இதை கொடு. நாட்டு மருந்துகள்னோட குளிகைகள், இந்த குளிகை கொடுப்பாங்க. அந்த குளிகை அப்படின்னா கொஞ்சம் சத்து வரத்துக்கு, எதெல்லாம் சத்து குறைபாடோ எதெல்லாம் சத்து வரது இருக்கோ அதெல்லாம் சப்ளிமெண்ட். ஸோ இப்போ நம்ம இதில் பேசும்போது இந்த சப்ளிமெண்ட் எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்கு? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா சப்ளிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி இதை நிறையா கைண்ட் ஆஃப் பிஸ்னஸாக இது மாறிட்டுருக்கு. குறிப்பாக யங் பீப்புளை டார்கெட் பண்ணி தான் சப்ளிமெண்ட்ஸ் அதிகமாக விற்கப்படுதுன்னு சொல்லும்போது உங்களோட பார்வையில் எப்படிலாம் எவால்வ் ஆகி வந்திருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த எவாலுவேஷன் தேவை தானே சப்ளிமெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும்?
அஸ்வகந்தா இதில் வந்து 2 இருக்குது, நேச்சுரல், ஹெர்பல், சயின்ஸ். சயின்டிஃபிக்காக என்ன பண்ணாங்க, டேப்லெட் மெலோட்டினின் அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்மோன் வந்து நம்மளுக்கு நைட்டு தூக்கிறதுக்கு தேவை. பசங்க எடுக்கிறாங்க, 17 வயசு பசங்க எடுக்கிறாங்க. கேட்டால் எங்களுக்கு மொபைலில் தூக்கம் வரல அப்படின்னு. நீங்கள் அது யார்ட்டையா டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணீங்களா? நேச்சுரல் ஸ்லீப்புக்கு டேப்லெட் எடுத்தால் தான் தூக்கம் வரும்ன்றதுக்காக அவங்க எடுக்கிறாங்க. டேப்லெட்டில் இது சப்ளிமெண்ட். ஓகே, நம்ம இது சப்ளிமெண்ட்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். சத்து குறைபாடு ஏதாவது இருந்தது அப்படின்னா எடுக்கிறது தான் சப்ளிமெண்ட். நீங்கள் வந்து டேப்லெட் அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட். ஓகே, ட்ரீட்மெண்ட் வேறு, சப்ளிமெண்ட் வேறு. இன்னொன்று நம்ம கிளியராக பேச வேண்டியது, முதல்லையே நம்ம கிளியராக பண்ண வேண்டியது, சப்ளிமெண்ட் வந்து மருத்துவ அனுமதி இருந்தாலும் மருந்து கடைகளில் மட்டும் விற்கப்படுவதில்லை. நீங்கள் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் அஸ்வகந்தா கொடுனாலும் கொடுப்பாங்க. அஸ்வகந்தா அப்படிங்கிறது சப்ளிமெண்ட். சில பி காம்ப்ளெக்ஸ் தான் உங்களுக்கு மருந்து கடையில் இருக்கும். இப்போ வந்து விட்டமின் டி அது வந்து ஒரு சப்ளிமெண்ட்டு. அப்புறம் மெக்னீஷியம் அது வந்து ஒரு சப்ளிமெண்ட்டு. அப்புறம் ஒமேகா 3 நீங்கள் எங்கே வேணாலும் கார்லிவர் மாத்திரை வந்து எங்கே வேணாலும் வாங்கலாம். நம்ம அது வந்து சப்ளிமெண்ட்டு எந்த சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கு, கண்ணுக்கு பூண்டு சப்ளிமெண்ட்டு, எனக்கு தெரிஞ்சு கார்லிக்கு, மஞ்சப்பொடி எல்லாத்துக்கும் இப்போ சப்ளிமெண்ட் வந்துடுச்சு. இப்போ ஹிமாலயாஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போடுறாங்க. இன்றைக்கி பூண்டு பல்லுக்கு, கிராம்புக்குன்னு இன்னும் ஒவ்வொன்றுத்துக்கும் சப்ளிமெண்ட் வந்துடும் போல. இப்படி வந்து அதிகமாக போடுறாங்க. அப்புறம் சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறது வேறு, சப்ளிமெண்ட் வேறு. சூப்பர் ஃபுட் அப்படின்னா ஆவாரம்பூ சாப்பிட்டா சக்கரை போயிடும் அப்படிம்பாங்க. டெய்லி இந்த ஆவாரம்பூ டீ குடிங்க அப்படிம்பாங்க. அது சப்ளிமெண்ட் கிடையாது, அது சூப்பர் ஃபுட். அது வந்து ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, சப்ளிமெண்ட்டும் கிடையாது, சூப்பர் ஃபுட். அது வேறு டிபார்ட்மெண்ட். அதனால் எல்லாத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சப்ளிமெண்ட் அப்படின்னா உங்கள் உடலில் குறைபாடு இருக்கும்போது அந்த மாத்திரையை எடுக்கிறதா சப்ளிமெண்ட்டு. அதில் வந்து இந்த பசங்க வந்து 17-20 வயசு பசங்கள்லாம் என்னென்னமோ எடுக்கிறாங்க. ஜிம்மு போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ ஆலோசனை இல்லாமல் வெறும் இன்ஸ்டாவை பார்த்து என்னெல்லாம் மாத்திரை இருக்குதுன்னு வச்சுங்க. இன்றைக்கி உடல் எடையை குறைக்க இன்சுலின் மாத்திரைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் தேவையே இல்லை. ஏன் இவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு, நான் சப்ளிமெண்ட் அவ்வளோவா சப்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்களா இளைஞர்கள்? கண்டிப்பாக படுறாங்க. சப்ளிமெண்ட்ங்கிற உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட அது 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 ஒரு உலகமாகவே இருக்குது. மருத்துவ உலகத்தை தாண்டி சப்ளிமெண்ட் உலகம் ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி சப்ளிமெண்ட்டோட வியாபாரம் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட இன்சுலின் வியாபாரம் அளவுக்கு வந்துடும் போலுக்கு. இன்றைக்கி இன்சுலின் விற்பனையோட ஆவாரம்பு மாத்திரை விற்பனை தான் ஜாஸ்தியாக இருக்கும் போலுக்கு. ஏன்னா நேச்சுரல், உங்களுக்கு இன்சுலின் அதுக்கு இன்சுலின் எடுக்கலாம், அதனால என்ன சைடு எஃபெக்ட்லாம் பார்க்குறதில்ல. நேச்சுரல்னு கொடுத்து ஒரு மாத்திரை கொடுத்தா சரியாயிடும். ட்ரீட்மெண்ட் இல்லை, நீங்கள் இதை சப்ளிமெண்ட்டாக சாப்பிடுங்கன்னா இன்றைக்கி சரியாயிடுது. எங்கே சப்ளிமெண்ட் அவசியம், எங்கே அனாவசியம்? நான் வந்து சப்ளிமெண்ட்டுக்கான ஆதரவான ஆள் கிடையாது. அதே சமயம் விட்டமின் டி கம்மியாக இருந்தால் விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்து தான் ஆகணும். நம்ம போன எபிசோடில் என்ன பேசணும், B12 இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். நீங்கள் வந்து B12 இன்ஜெக்ஷன், இந்த வேகன்னு ஒரு இந்த தனமாக உணவே அறிவு இல்லாமல் ஒரு வேகன்னு ஒரு டயட் இருக்குது. உணவு அறிவு பற்றி சுத்தமாக இருக்காது. அவங்களுக்குலாம் B12 கம்மியாகும். அப்போ B12க்கான சப்ளிமெண்ட் எடுக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. அது B12 கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்ச எடுத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சப்ளிமெண்ட் எதுக்கு, எந்த இடத்துல எடுக்கணும்? எல்லாத்துக்கும் சப்ளிமெண்ட் எடுக்கணுமா? இப்போ தோல் சுருக்கம் ஆயிடுச்சுன்னா கொலோஜன் பவுடர், நிஜமாகவே கொலோஜன் பவுடர் ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஆகும். இது ரொம்ப அவசியமாக இருந்தால் தான் எடுக்கணும். நம்ம இப்போ தான் நெல்லிக்காய் மாத்திரைலாம் அவன் சொல்கிறாங்களா மேம், எதுக்காக நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டு போயிடும், எதுக்காக நெல்லிக்காய் மாத்திரை நம்ம சாப்பிடணும்? ஏன் மாத்திரைக்கும் இல்லை அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய இந்த மனதளவில் அந்த கேப் இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நம்ம நெல்லிக்காய் ஈஸியாக கிடைக்கும் நமக்கு. நெல்லிக்காயை தாண்டி நெல்லிக்காய் மாத்திரை, நெல்லிக்காய் தான் மெயின் டிஷ், அதை தான் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட். அதையும் தாண்டி நெல்லிக்காவால் செய்யப்படக்கூடிய சப்ளிமெண்ட் எதுக்காக நம்ம விரும்பி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ விட்டமின் டி மாத்திரை இருக்குதுன்னு வச்சுங்களேன், 60,000ங்கிறது ஆப்டிமல். வாரத்துக்கு 60,000 IU அப்படிம்பாங்க, இன்டர்நேஷ்னல் யூனிட். அது வந்து சூரியனில் வந்து நீங்கள் நின்று கிடைச்சி உங்களுக்கு டைம் இருந்தால் கிடைக்கும், இல்லாட்டி இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் மாத்திரையை சாப்பிட்ருங்கன்னு நாங்களே சொல்லுவோம். இதே மாதிரி நெல்லிக்காய் அப்படிங்கிறப்ப, நெல்லிக்காய் ஏன் வந்து உங்களுக்கு மாத்திரையாக வேணும்னா, உங்களுக்கு விட்டமின் சி தான் நெல்லிக்காய். நெல்லிக்காயில் இருக்க முக்கியமான அம்சம் விட்டமின் சி. ஆனால் ஒரு விட்டமின் சி சாப்பிடும்பொழுது அதோட ஃபைபர் சேர்றது தான் நல்லது. இப்போ ஒரு முழு உணவு அப்படின்னா அந்த விட்டமின் சியோட சுற்றி இருக்கிற விஷயங்களும் சேர்ந்தது தான் அந்த கட்டு வந்து கிரகிச்சிக்கிறது. ஸோ ஒரு கட் அப்படிங்கிறப்ப ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கும் உணவை கிரகிச்சிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு உணவுலையும் உங்கள்கிட்ட எந்த சத்தும் இல்லாமல் உணவு கிடையாது. இப்போ வெறுமனே நெல்லிக்காய் சாப்பிட்டா விட்டமின் சி வராதா மேம்? அப்போ
வெறுமனை சாப்பிட்டா நல்லாவே வரும். அவங்க என்ன சப்ளிமெண்ட்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாங்கள் கொடுக்குற சப்ளிமெண்ட் அளவுக்கு நீங்கள் 10 நெல்லிக்காய் சாப்பிட முடியாது. டெய்லி நீங்கள் எப்படி 10 நெல்லிக்காய் சாப்பிடுவீங்க, அதுக்கு ஒரு மாத்திரையை சாப்பிட்ருங்க அப்படின்னு தான் இந்த சப்ளிமெண்ட் மார்க்கெட் வருது. இப்போ முதல்ல ஏன் சப்ளிமெண்ட் சாப்பிடக்கூடாது, ஏன் கூடணும் அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்குது. அவசியத்துக்கு விட்டமின் டி சாப்பிடணுன்னு, B12 சாப்பிடணுன்னு அவசியம் இருந்தால் விட்டமின் சி, இல்லாட்டி உங்களுக்கு விட்டமின் சி கோவாவில் இருக்குது, நெல்லிக்காயில் இருக்குது, லெமனில் இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். டெய்லி 2 நெல்லிக்காய் வேக வச்சு சாப்பிட்டாலே உங்களுக்கு தேவையான எம்ஜி கிடச்சிடும். ஸோ நம்மளுக்கு புரிதலின்மை, இவ்வளோ எம்ஜி தான் நம்மளுக்கு இந்த உடலுக்கு தேவை, இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு. இன்னொன்று இயற்கையாகவே நம்ம உடல் நம்மளோட விட்டமினை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் அது நம்மளோட கட்டை நான் எப்போவுமே உங்களுக்கு நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா முதல்ல உங்கள் கட்டை சரி பண்ணுங்கள். உங்கள் கட்டை சரி பண்ணினாலே உங்கள் நியூட்ரிஷன் சரியாயிடும். ஏன்னா அதை அப்சர்வ் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த உதாரணத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். கையை நான் கட்டிடுறாங்க, இப்படி கட்டினோன்னே, இல்லாட்டி இப்படி கை முடிஞ்சிடுது, இப்படி கட்டிடுறாங்க. இப்படி கட்டினா எத்தனை நாள் இப்படி வச்சுருப்போம்? 45 நாள் இப்படி வச்சுருப்போம், 50 நாள். இந்த கட்டை அவுத்தப்புறம் இந்த கை என்ன ஆகும்? பேரலைஸ் ஆகாம இருக்கும். கை இப்படி எடுத்து நீங்கள் உடனே ஆக்ஷன் பண்ண முடியுமா? முடியாது, கொஞ்சம் கஷ்டம். உடனே பிசியோதெரப்பி என்ன பண்ணுவார்? அதுக்கு எக்ஸசைஸ் தான் சொல்லி எப்படி கொடுப்பாரு? இப்படி ஃபஸ்ட்டு இப்படி அப்புறம் இப்படி இப்படிம்பார், மெதுவாக பண்ணி கொடுப்பாரு. இந்த என்ன ஆகும் அப்படின்னா, மூளை என்ன பண்ணோன்னா, இந்த கை செயல்படலை அப்படின்னோன்னா இதோட விஷயத்தை அது மறந்துடும். அப்புறமா இந்த நர்வ்ஸ் எல்லாம் தூண்டி இங்கே எல்லாமே மெசேஜ் பாஸ் ஆகாது. மூளையும் இதுக்கப்புறம் மெசேஜ் பாஸ் பண்ண நிப்பாட்டிடும். அதுக்கப்புறம் மெசேஜ் பாஸ் பண்ணி உன் கை இருக்குன்னு கொண்டு இதுக்குள்ளே ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி, உடல் ஓட்டத்தை சரி பண்ணி, போன்லாம் காயப்பட்டு இருக்கும். ரத்த ஓட்டம் இல்லாமல் நிற்காது, இல்லாட்டி கை ஆம்புடேஷன் பண்ணுற நிலைமைக்கு வந்துடும். இருந்தாலும் முழு செய்திகளை அனுப்புவதற்கு தாமதமாகும். ஏதோ ஸ்டிமுலேட் நீங்களே கொஞ்ச நாள் சோம்பேறியாக இருங்க, நமக்கு சோம்பேறி ஆகணும் போல இருக்கும். கொஞ்ச நாள் நல்லா வேலை செய்யுங்க, வேலை செய்கிறதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம். இப்படி தான் நல்லதும் கெட்டதாலும் நம்ம உடம்புல பூந்துக்கிறது. ஒரு ஆல்கஹால் சாப்பிட்டா ஆல்கஹாலுக்கு அடிக்ஷன் ஆகும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சப்ளிமெண்ட் அப்படிங்கிற பெயரால் உடலுக்கு ஈஸியாக உணவு கொடுத்துரும். அதாவது நான் எப்போதுமே எங்கள் கிளைண்ட்டு சொல்லுவேன், ஒரு தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை மெனக்கட்டு குடிக்கணும். இதே புட்டிப்பால் குடிக்கிற குழந்தைய நீங்கள் பழக்கிட்டீங்க அப்படின்னா, தாய்ப்பால் வேணும் சும்மா வாயை வச்சுருக்குமே தவிர்த்து புட்டிப்பால் பழகிடும். அது மெனக்கட்டு குடிக்காது. இவ்வளோ பால் தான் வருது, இது எதுக்கு உட்காந்து மெனக்கட்டா, இல்லை சர்க்கரை வேறு இருக்கே அப்படின்னு. நம்ம உடலுக்கும் உணர்வு இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பிடிச்சி மெக்கானிசம் இருக்குல்ல, அதை நிப்பாட்டிட்டு தான் விட்டமின் சி ஈஸியாக கிடைக்குது. எதுக்கு நெல்லிக்காயில் உட்காந்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும்? அங்கே ஒரு லேசினஸ் வரதுனால இது ஈஸியாக நமக்கு கிடைக்குது. உடல் செய்யவே செய்யாது. நான் சப்ளிமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக செய்கிறது பேசிக் சென்ஸ், காமன் சென்ஸ். பேசிக் காமன் சென்ஸ் என்ன? உன் கையை நீ எடுப்பில் அசைக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு புட்டிப்பால் கொடுத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு செய்கிறது இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இப்படி பட்டன் அமைக்கினா ஏசி வந்ததுன்னா அப்படின்னா ஏன் சுவிட்சை போய் போடுறோம். நம்ம உடல் அந்த அளவுக்கு சோம்பேறித்தனத்தை அப்படி பழகும். நீங்கள் சப்ளிமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி இந்த கட்டு அதோட வேலையை செய்யவே அதுக்கு தோணாது. நீங்கள் வெளியிலனா இப்படி கையை வச்சு சரி பண்ணிடுறீங்க. உங்கள் கட்டுக்குள்ளே எந்த நர்வு எந்தெந்த வேலை செய்யணும் உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. எனக்கே இது சரியான சென்ஸான்னு தெரியாது. ஆனால் என்னோட நம்பிக்கையில், என் பர்சனல் நம்பிக்கையில் நான் சப்ளிமெண்ட்டை, டூ மச் ஆஃப் சப்ளிமெண்ட்டை நான் ஏற்றுக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா, உடல் ஒரு செயல்பாடை செய்யாமல் அதன் முயற்சியை செய்ய விடாமல் அது ஈஸியாக கொடுக்குறது தான் சப்ளிமெண்ட். இப்போ போய் விட்டமின் டியை நீங்கள் குறைவாக இருந்தால் எடுங்க, ஆனால் எப்போதும் லைஃப் லாங்காக எடுக்கக்கூடாது. லைஃப் லாங்காக நீங்கள் வெயிலில் நிற்கிறது தான் நல்லது. B12 குறைவாக இருந்தால் எடுங்க, அதுக்காக குறைவாக இருக்கிறதில்ல, நீங்கள் முட்டை சாப்பிட்றது தான் நல்லது. ஹெச்பி கம்மியாக இருக்கிறப்ப போய் மருந்து, சில பேர் ஷார்ட்ஸ்லாம் போடுவாங்க, ஈவன் ரத்தமே ஏற்றுவாங்க. அதுக்காக ரத்த சோகையோட 6-5 இருக்க முடியாது. அதுக்கு ரத்தம் ஏற்றி தான் ஆகணும், அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். ப்ரெக்னென்ட் லேடிக்கு கண்டிப்பாக ஹெச்பி ஜாஸ்தி ஆகணும். அப்போ போய் நான் சொல்லலை. ஆனால் ஹெச்பி மாத்திரையிலே தான் சாப்பிடுவேன், நான் கீரை சாப்பிட மாட்டேன், எனக்குள்ள சாப்பாடை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா உடல் எப்படி அதை ப்ராசஸ் பண்ணும்? சப்ளிமெண்ட்டுக்கான அர்த்தமே ஒரு இணைப்பு தானே மேம். அது ஒரு குறைபாடை சப்ளை பண்ற விஷயம் தான் சப்ளிமெண்ட்ஸ். அதான் அந்த சப்ளிமெண்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இணைப்பு கிடையாது. இணைப்பு அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஆகுது. பூண்டுனால தான் பூண்டு மாத்திரை சாப்பிடு, மஞ்சள்னால தான் குறுக்குமீன் டேப்லெட் சாப்பிடு, மஞ்சள்னால தான் குறுக்குமீன் பேஸ்ட்டை சாப்பிடு. இந்த மாதிரியான ஒரு உலகத்தில் இருக்கும். ஸோ நார்மல் உணவில் எப்படி நம்ம உடலை தயார் பண்ணி இன்னும் நம்மளோட உணவில் சத்துக்கள் சேரணும். என்ன சத்துக்கள் சேரணும்? விட்டமின் சி இல்லையா சாப்பிடு, புரோட்டீன் இல்லையா நிறைய ஸ்ப்ரவுட்ஸ், முட்டை. ஒரு கேள்வி இருக்கு மேம், சப்ளிமெண்டரி அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் ஒரு எனர்ஜி தான். அடிஷனே வேண்டாங்க. அதுதான். அப்போ அந்த அடிஷனல் சோர்ஸையே உங்களுக்கு குறைபாடு இருந்தால் தான் வைக்கணும்.
இன்னைக்கு வந்து குறைபாடு இல்லாம ஏன் புரோட்டீன் பவுடர் எடுக்கிறீங்க? அந்த குறைபாடு இருந்தாலுமே நம்ம பிரைமரி சோர்ஸை அடிஷனல் சோர்ஸை பிரைமரி சோர்ஸை மாற்றிட்டாங்களான்னு கேட்குறேன் நான். அதுவும் நிறையா நடக்குது. காலையில் இருந்தோன்னே வெறும் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் குடிக்கிறாங்க, இல்லாட்டி உடம்பு இழைக்கிற பவுடர் குடிக்கிறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு ஹெர்பல் பவுடர் போய் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உங்களோட உணவு எங்கே? உங்கள் உணவு தட்டு எங்கே? நம்ம இந்த ஏஜ் கேட்டகரி படி பார்க்கும்போது எந்த ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களாம் சப்ளிமெண்ட்ரி எடுக்கவே கூடாது அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கும் மல்டிவிட்டமின் கொடுப்பாங்க, வயசானவங்களுக்கும் மல்டிவிட்டமின் கொடுப்பாங்க. அது மருத்துவர்களின் இது. ஆனால் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற சப்ளிமெண்ட்டோட கணக்கு வந்து என்னென்னமோ வருது. மென்டல் ஹெல்த்துக்கு வருது. நான் கெடுதல் தவறுன்னு நான் சொல்ல, சப்ளிமெண்ட் கண்டிப்பாக வேணும். யாருக்கு வேணும், என்ன டோசேஜில் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும். நானே இப்போ கொழுப்பு இருக்குன்னா ஒமேகா 3 சப்ளிமெண்ட் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு கொழுப்பு மாத்திரைக்கு பதிலாக ஒமேகா 3 நல்லது. எப்சம் சால்ட்டு கொடுக்குறோம், மெக்னீஷியம் கொடுக்குறோம். மெக்னீஷியம் கொடுக்கறதுக்கு வந்து என்னென்னா வேறு ஏதாவது உடல்நல கோளாறு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மெக்னீஷியம் கொடுக்கறது நல்லது. ஆனால் எடுப்பில் இன்றைக்கெல்லாம் வந்து உணவு நல ஆலோசகர்கள்லாம் என்னென்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், மாத்திரை லிஸ்ட்டு மாதிரி எந்த ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் போங்க, மாத்திரை லிஸ்ட்டு மாதிரி சப்ளிமெண்ட் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. எந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் போய் பாருங்கள், எதுக்கு இவ்வளோ சப்ளிமெண்ட் லிஸ்ட்டுன்னு கேளுங்க. இன்றைக்கி இப்போ ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்டுன்னு புதுசாக வந்துடுச்சு. உங்கள் கட்டு சிரிக்கும் அழுவும் அப்படிங்குது. உங்களோட அத்தனை உயிரினங்களும் உங்கள் கட்டில் தான் இருக்குது. அது ஓவர் க்ரோத்தும் ஆகலாம், அதுக்கு பேர் சிபோ அப்படிம்பாங்க. அப்புறம் கம்மியாகவும் ஆகலாம். ஸோ உங்கள் லாக்டோபேசிலிக் கம்மியாகலாம். இந்த மாதிரி நிறைய பாக்டீரியா வகைகள், ஃபங்கஸ் வகைகள் இருக்குது. அது கம்மியாக ஆச்சுன்னா சப்ளிமெண்ட் எடுக்கணும் இல்லை. உங்களோட ஃபைபர் கண்டென்ட் சரி பண்ணாலே உங்கள் மைக்ரோப் சரியாயிடும். ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக், இந்த ப்ரோபயோட்டிக் இனுலின்னு சொல்லிட்டு ப்ரீபயோட்டிக் வரும். ப்ரோபயோட்டிக் என்ன விதமான, நீங்கள் ஒரு நாள் உட்காந்து கூகுளில் உட்காந்து சப்ளிமெண்ட் மார்க்கெட் பாங்க. லக்கி விட்டமின்னு ஒரு சைட் இருக்குது. அவங்க வந்து சப்ளிமெண்ட்டில் கிங்கு, டாக்டர் பெஸ்ட்டு, அந்தமாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. காஸ்கோ, நீங்கள் யூஎஸில் போய் காஸ்கோ பார்த்தீங்கன்னா 2 ரேக்கு 3 ரேக் சப்ளிமெண்ட் தான் ஆகும். நம்மளோட யூஎஸ் யூரோப்பியன் வந்து சப்ளிமெண்ட் எக்கச்சக்கமாக சாப்பிடுவாங்க. அங்கேருந்து இங்கே நீ எத்தனை பேர் என்கிட்ட கேட்டாங்க தெரியுமா? அங்கேருந்து இங்கே மார்க்கெட் எடுத்துகிட்டு வாங்க, இங்கேருந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு வாங்க. ப்ரோட்டீன் பவுடர் இதுக்கு முட்டையில் இருக்குல்ல ப்ரோட்டீன். அவங்களுக்கு வெஜிடேரியன் வந்து கேக்கு சாப்பிட்றாங்க, ப்ரோட்டீன் சாப்பிட மாட்டேன், எக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன் கேக்கு சாப்பிட்ற போய் ஹோட்டலில் ப்ரெட்லேயே நிறைய ப்ரெட்டில் முட்டை கலந்துருக்கு. அப்படியே உனக்கு முட்டையை நேராக சாப்பிட்றதுல என்ன தயக்கம்? மெனோபாஸ் லேடிஸ் யாருக்குமே ப்ரோட்டீன் பவுடர் வேணாம், ஒழுங்காக முட்டையை சாப்பிட்டா போதும். அத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. எதுக்கு ப்ரோட்டீனு? பவுடருங்கிறது ரீஃபைண்டு. அப்புறம் இந்த ரீஃபைண்டு சுகர் சேர்க்கறது இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. கொலோஜன் சப்ளிமெண்ட்ங்கிறாங்க. முதல்ல நீங்கள் சாலட் சாப்பிட்டு பாருங்கள், க்ரீன் ஸ்மூத்தி குடிங்க, அப்புறம் சரியான உங்களோட வயிறை சரியாயிடுங்க. எலும்பு சூப் கொலோஜன் கிடைக்கும். இதெல்லாம் எடுத்து பார்த்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, அதுக்கும் மேலே பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு நல்ல ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் என்ன கொலோஜன் பவுடர் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி அது சரியாகிற வரைக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணி எடுங்க. ஸோ சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்ணை மூடிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் சாக்லேட் மாரி வாங்குறது கிடையாது. நம்ம இந்த சப்ளிமெண்ட் பற்றி பேசும்போது மேம், ஆண்கள் பெண்கள் இவங்க வந்து ஆண்கள் வந்து எப்படி சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும், பெண்கள் வந்து என்னென்ன மாதிரி எடுத்துக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெக்னென்ட் உமன் சப்ளிமெண்ட் சாப்பிட்லாமா? ஆண்கள் வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது சப்ளிமெண்ட்டை? மருத்துவர்களால் சொல்லாமல் ப்ரெக்னென்ட் உமன் எதுவுமே செய்யக்கூடாது. ஆண்கள் அப்படிங்கிறப்ப ஆண்கள் பெரும்பாலும் ப்ரோட்டீன்ஸ் பவுடர்ஸ் தான் சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறாங்க. ஜிம்மு சம்மந்தப்பட்ட கிரியாட்டினின் அது இது என்னென்னமோ எடுக்கிறாங்க. பார்த்தா பயமாக இருக்குது. அது என்ன இந்த எக்ஸசைஸ் என்னது ஹை இன்டென்ஸ் எக்ஸசைஸுக்கு தீவிரமான இதுக்கெல்லாம் ஒரு ட்ரிங்க்லாம் குடிச்சிட்டு போகிறாங்க. ஸ்டிராய்டு எடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். தேவையே இல்லை. அப்படி நீங்கள் பைசப்ஸ் வச்சு தான் வாழணும்லாம் அவசியம் இல்லை. அதை எந்த பெண்ணும் உட்காந்து இப்போ சீட்லாம் இருக்க போகிறதில்ல. உங்கள் பணம் சம்பாதிக்கும் திறன், பேச்சு திறன், உங்களோட திறமைகளுக்கு தான் மதிப்பு. பைசப்ஸ் தான் மதிப்பு அப்படின்னு நம்ம தப்பாக நினைக்கிறோம். பைசப்ஸ் இருந்தால் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க தான் மசிலை நாங்கள் நல்லா வெயிட்டு தூக்கி பைசப்ஸ் பண்ணுங்கள். சப்ளிமெண்ட்லாம் அதுக்கு தேவையில்லை. ஸோ அதில் நம்ம இதுவாக இருக்கும். பெண்கள் அப்படிங்கும்பொழுது பெண்களுக்கு உடல்நல கோளாறுகளுக்கு நிறைய சப்ளிமெண்ட் நிஜமாகவே தேவைப்படுது. அப்போ இயற்கை சம்மந்தமான இந்த இயற்கை அப்படின்லாம் கோக்ஸில் போய் விழுந்துடாங்க. என்னை கேட்டாங்க, தூக்கம் வரலைன்னா அஸ்வகந்தா சாப்பிடுங்க, தூங்கிடுங்க. அஸ்வகந்தா நல்லது இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்காக அஸ்வகந்தாவே சாப்பிட்டுட்டிங்கன்னா அது டாக்ஸிக் ஆகும். எந்த ஒரு உணவும் அது கஷாயமாகவே இருந்தாலும் 1 நாள் 2 நாள் குடிக்கிறது தான் நல்லது. அதை நீங்கள் 6 மாதம் 7 மாதம் குடிச்சிங்கன்னா அது டாக்ஸிக் தான்.
ஸோ எல்லா சப்ளிமெண்ட்டுமே டாக்ஸிக் ஆகும். குறிப்பிட்ட அளவுகளுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கும். மேம், இப்போ நம்ம பார்வையாளர்களுக்கு ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்டாக நீங்கள் வந்து இந்த சப்ளிமெண்ட் குறித்து என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? முதல்ல உங்களோட சப்ளிமெண்ட் டாக்ஸிக் ஆகாமல் இருக்கா, சப்ளிமெண்ட் ஏன் சாப்பிட்றோம், இது உடலால் தானே உற்பத்தி பண்ணிக்க முடியுமா, ஏன் நம்மளுக்கு சப்ளிமெண்ட் சாப்பிடும் அளவுக்கு அவசியம் வந்தது, இதோட ரூட் காஸ் என்ன, ஏன் எனக்கு ஹெச்பி குறைஞ்சிது, அப்படின்னா எனக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாக போகுதா, நான் சரியாக உணவு சாப்பிட்றது இல்லையா, பசங்களுக்கு மட்டும் உணவு கொடுத்துட்டு நான் குடிக்க சாப்பிட்றது இல்லையா, இந்த மாதிரி கேள்விகள். ரூட் காஸில் உங்களுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியானால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ஹெச்பிக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணால் மேலோட்டம் ஆகிடும். ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கா, ஏன் ப்ரோட்டீன் ஆமாம் ஏன் ப்ரோட்டீன் கம்மியாச்சு அப்படின்னா நீங்கள் முட்டை நிறையா சாப்பிட்ருக்க மாட்டீங்க. B12 கம்மியாக இருக்கா, இந்த ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட்டுறீங்க, எப்போ பாரு இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருக்க முடியுமா, அப்போ உங்களோட முட்டை மீன் இதெல்லாம் சாப்பிட்டு B12 ஜாஸ்தி பண்ணிக்கணும். விட்டமின் D கொஞ்சம் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் சூரிய ஒளியில் நிற்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ டெஃபிஷியன்சி இருக்கோ அப்போ அவசியம் நான் மட்டும் மருத்துவர் ஆலோசனையும் உணவு நல ஆலோசனையும் எடுத்து மட்டும் தான் சப்ளிமெண்ட் எடுக்கணும். இப்போ அமேசான் கார்ட்டில் இப்போ பாருங்கள், பிளிங்கெட்லாம் சப்ளிமெண்ட் கிடைக்கிது, பிக் பேஸ்கெட்டில் சப்ளிமெண்ட் கிடைக்கிது. பட்டு 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 பட்டுன்னு இந்த தட்டி காசை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் உடலுக்கு நல்லது தான் இல்லைங்கிறதில்ல, எது நல்லது எது கெடுதல்ங்கிறவங்க அனுபவம் மிக்கவர்கள் தீர்மானம் செய்யட்டும். ChatGPTயில் ஒன்று சொன்னாங்கன்னா இப்போ அது பேர் என்ன, Q10 நல்லது தான், Q10 ரொம்ப அட்வான்ஸாக போச்சு எல்லாமே. ஆனால் எதுக்காக சாப்பிட்றீங்க, நல்லதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? ஸோ நல்லது 100 வகையான கீரை இருக்குது உலகத்தில், 100 வகையான கீரையும் கொண்டு வந்து சாப்பிட முடியுமா? முடியாது. ஸோ ஒரு முருங்காய் பவுடர் சாப்பிட்றது வேறு, ஒரு கருவேப்பிலை பவுடர் சாப்பிட்றது வேறு, அது உணவோடு கலந்துருது, அது சப்ளிமெண்ட்டாக வராது. அதுக்குன்னு கருவேப்பிலை மாத்திரை ஒன்று, இந்த பக்கம் முருங்காய் மாத்திரை ஒன்று, தேவையில்லாமல் எதுக்கு மாத்திரையை சாப்பிட்றீங்க? அப்புறம் உணவே மருந்துங்கிற மாதிரி மாத்திரையே உணவாயிடும். நாளைக்கு ஆசைப்பட்டு கூட சாப்பிட முடியாது, உடம்பு ஏற்றுக்காது. அப்புறம் உடம்பு ஏற்றுக்காது. உங்களுக்கு தெம்பே இனிமேலுக்கு மாத்திரை இல்லாமல் இன்னொன்று என்னென்னா உடம்பு பழகிடும், அடிக்ஷன் ஆகிடும். என்ன ஆகும்னா நீங்கள் சப்ளிமெண்ட் சாப்பிட்டாதான் உங்களுக்கு இந்த உடம்பு இப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அது போயிடுச்சுன்னா நீங்கள் உணவில் அது பிடிக்கக்கூடிய சக்தி இந்த சக்தியை இழந்துடும். இப்படியே கை இருக்குது அப்படின்னா கைக்கும் ஜாலி மூளைக்கும் ஜாலி அப்படியே விட்டுடும். நாளைக்கு நீங்கள் முயற்சி பண்ணினா தான் சரியாகும், சரியாக ஆகாமையும் இருக்கலாம். அதுமாதிரி புட்டிப்பாலுக்கு போன குழந்தை தாய்ப்பாலுக்கு வராமையே போயிடலாம். அதுதான் சப்ளிமெண்ட் குறித்து சப்ளிமெண்ட்டை வந்து எங்கே வாங்கணும், ஏன் வாங்கணும், எப்படி வாங்கணும், எதுக்கு வாங்கணும் அப்படின்ற பல கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி.